الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: قاتل الله اليهود والنصارى اتخذوا قبور أنبيائهم المساجد. صدقه رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் என்றென்றும் உண்டாகுக. இந்த உலகுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் படைத்து அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், திருக்கதர்சுகள் அனைவருக்கும் இறுதியாக முத்திரையாக கடைசியாக இந்த உலகுக்கு வந்து இந்த உலகத்தில் தான் வாழக்கூடிய காலகட்டத்தில் தனக்கு ஏற்பட இருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை ஒரு காலமும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய சமூகத்துக்காக வேண்டி, சமுதாயத்துக்காக வேண்டி உழைத்து பாடுபட்ட என் உயிரிலும் இனிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய உன்னதமான உயர்ந்த வாழ்க்கை நெறியை தன்னகத்தை எடுத்துக்கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள் இன்று வரைக்கும் உள்ள அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை மனிதர்களாகிய எங்களை எவ்வாறு வாழ வேண்டும் என்று குர்ஆன் மூலமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உன்னதமான உயர்ந்த வாழ்க்கை வழிமுறைகள் மூலமாக எவ்வாறு வாழ வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பிரகடனம் செய்து கொண்டிருக்கின்றானோ அந்த உன்னதமான உயர்ந்த சிறந்த வாழ்க்கையை தன்னகத்தை எடுத்துக்கொண்டவர்களாக அல்லாஹு தஆலாவை பயந்து அஞ்சு தக்வாவோடு வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசிய செய்து கொள்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்குகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் இந்த உலகுக்கு பிரகாசத்தை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி, இந்த உலக மக்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி எந்த தலைவரை, எந்த ரசூலை, எந்த மாமனிதனை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகுக்கு கொண்டு வந்தானோ அந்த மாமனிதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்து இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுத்த அந்த காலத்தில், அந்த நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகுக்கு வந்து இந்த உலக மக்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்துவதற்காக வேண்டி இந்த உலகுக்கு வந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன பொறுப்பை கொடுத்தானோ அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றியவர்கள் தான் அந்த உன்னத முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் பார்க்கலாம்,
இன்று உலகம் எத்தனையோ தலைவர்களை கண்டிருக்கின்றது, எத்தனையோ தலைவர்களுடைய வரலாறுகள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது, எத்தனையோ தலைவர்களை இன்று கண்ணுக்கு முன்னால் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அத்துணை தலைவர்களுடைய வாழ்க்கையும் நாம் உற்று நோக்குவோமாக இருந்தால் அவர்களுடைய சொல்லுக்கு அவருடைய செயல் மாற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் உம்மத்துக்கு சமுதாயத்துக்கு எதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அதற்கு மாற்றமானதை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சொல்லுக்கு செயல் மாற்றமாக இருக்கிறது, அவர்களுடைய செயலுக்கு அவருடைய சொல்கள் மாற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. எதை சொல்கின்றார்களோ அதற்கு மாற்றமானதுதான் அவர்களுடைய வாழ்க்கையாக இருப்பதை இன்று நாம் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை வரலாறுகளை இன்று படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய தூதர், எங்களுடைய தலைவர், உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் பிறந்தது முதல் இந்த உலகத்தை விட்டும் பிரியாவிடை கொடுக்கும் வரை உள்ள அந்த முழு வாழ்க்கையும் அணுவாக இன்று பாதுகாக்கப்பட்டு இன்று சமுதாயத்துக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, அப்படியான உன்னதமான ஒரு தலைவரை இந்த உலகம் கண்டது கிடையாது. எதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களோ அதைத்தான் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், எதை செய்தார்களோ அதைத்தான் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய சொல்லுக்கு செயல் ஒரு காலமும் மாற்றம் செய்தது கிடையாது, அவருடைய செயலுக்கு சொல் ஒரு காலமும் மாற்றமாக இருந்தது கிடையாது. சொன்னதையே செய்ததையே சொன்ன உத்தம தூதர் என்றால் அது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த உன்னத தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கை உலகத்தில் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது, ஒரு பொய் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சொன்னது கிடையாது. அந்த அளவுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள் தான் எங்களுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய மனோ இச்சை பிரகாரம் அவர்கள் நினைத்ததையெல்லாம் பேசக்கூடியவர்கள் கிடையாது. எது வஹியாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ, எது அவர்களுக்கு சொல்லப்படுகிறதோ அதை மட்டும் தான் பேசக்கூடியவர்களாக, அதை மட்டும் தான் சொல்லக்கூடியவர்களாக இருக்குகின்றார்கள் என்ற அந்த உண்மையை குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே தான் கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகுக்கு வந்து அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த விடயம் முடிவு பெறக்கூடிய அந்த நேரம், மேலானவர்களே, எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகுக்கு அனுப்பினானோ அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய அந்த காலகட்டத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுக்க போகின்றார்கள் என்ற அந்த விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சமாக வெளியாக ஆரம்பிக்கின்றான். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகுக்கு வந்து எந்த தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்தார்களோ அந்த தீனுல் இஸ்லாம் அது பூர்த்தியாக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த மரணத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய அடிமையாகிய அபூ முவைஹபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு ஜன்னத்துல் பகீக்கு செல்கிறார்கள். அங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு, அந்த முஸ்லிம்களுக்கு மேலானவர்களே சலாம் சொல்லிவிட்டு அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்துவிட்டு சொல்லுகின்றார்கள், இந்த இரவு இருக்கிறது, இந்த இரவை போன்று பயங்கரமான இன்னும் பல இரவுகள் வர இருக்கிறது, பயங்கரமான காலத்தை சமூகம் சந்திக்க இருக்கிறது. இந்த இருளை போன்று மறுநாள் மாறுகிறது, ஒவ்வொரு நாட்களும் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அது பயங்கரமானதாக ஃபித்னாக்குரிய நாளாக இருக்கிறது. இதை மக்கள் சந்திக்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த வார்த்தை பிரயோகங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு வருகிறார்கள். மேலானவர்களே, சஃபருடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டு அந்த ஜனாசாவுடைய கடமைகளை நிறைவு செய்தவர்களாக வரக்கூடிய அந்த நேரம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடுமையான நோய்வாய்ப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய தலையிலே ஒரு தலைப்பாகை அணிந்திருந்தார்கள். அவர்களுடைய உடம்பில் ஏற்பட்ட உஷ்ணம், அவர்களுடைய உடம்பில் ஏற்பட்ட அந்த காய்ச்சல், தலைவலியும் காய்ச்சலும் உண்டாகிறது. அந்த உஷ்ணத்தின் காரணமாக அந்த தலைப்பாகை
உள்ளங்காகைக்கு மேலால், தலைக்கு மேலால் அவர்களுடைய உடம்பில் இருந்த அந்த சூடு இருக்கிறது, அது மேலால் வருவதை நாம் கண்டோம் என்பதாக சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் என்றால், மேலானவர்களே, அந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எந்த அளவுக்கு கடுமையான நோய் வந்திருக்கும், எந்த அளவுக்கு கடுமையான முறையிலே அந்த நோயின் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த நோயின் மூலமாகவே இந்த கஷ்டத்தோடு சுமார் 13 தினங்கள் மேலானவர்களே நடந்து கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு பலவீனம் அடைகின்றார்கள். அவ்வாறு இருந்தும் கூட 11 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே இமாமத் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தை விட்டும் பிரியாவிடை கொடுப்பதற்கு ஒரு வாரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஐன அனகதா, நாளை நான் எங்கிருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை கேட்ட அந்த அவர்களுடைய மனைவிமார்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய மனைவியாகிய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தான் இருப்பதற்கு விரும்புகின்றார்கள் என்ற அந்த விடயத்தை இந்த வார்த்தையின் மூலமாக அனைத்து மனைவிமார்களும் விளங்கி, மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் எழும்பி நடக்க முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழும்பி நடக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு பலவீனம் அடைகின்றார்கள். ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 2 சஹாபாக்களுடைய உதவியோடு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால்கள் இரண்டும் பூமியிலே இழுபட்ட வண்ணமாக, பூமியை உராய்ந்த வண்ணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நோய், அந்த அளவுக்கு இயலாமல் போகிறது. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன்னுடைய மடியோடு இணைத்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய மடியில் படுக்க வைத்தவர்களாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சில சூறாக்களை ஓதுகின்றார்கள். முஅவ்விதத், சூரத்துல் முஅவ்விதத்தின், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், இந்த சூறாக்களையும் ஓதி, மேலானவர்களே, இன்னும் சில ஔராதுகள், இன்னும் சில துஆக்களை ஓதி பரக்கத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த அவர்களுடைய உன்னதமான கரத்திலே ஊதி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உன்னதமான மேனியில் தடவி கொண்டிருக்கின்றார்கள். மேலானவர்களே, நோய் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காய்ச்சல் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, உடம்பினுடைய உஷ்ணம், சூடு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே தான் சஹாபாக்களை அழைக்கின்றார்கள். சஹாபாக்களை அழைத்து சொல்கிறார்கள், எனக்கு 7 கிணற்றில் இருந்து நீர் கொண்டு வந்து என்னை குளிப்பாட்டுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் சஹாபாக்கள் ஓடோடி செல்கிறார்கள். ஓடோடி சென்று நீரை கொண்டு வருகிறார்கள். 7 துருத்தியில் நீர் கொண்டு வரப்படுகிறது. அந்த நீரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உன்னதமான உத்தம மேனியில் ஊத்தப்படுகிறது, குளிப்பாட்டப்படுகிறது. மேலானவர்களே, உடம்பில் உள்ள அந்த சூடு கொஞ்சம் தனிவனை உணர்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு கடினமான தலைப்பாகை எடுக்குகின்றார்கள். தன்னுடைய தலையிலே கட்டுகின்றார்கள். அதற்கு பின்னால் மஸ்ஜிதுடைய மிம்பரை நோக்கி நடந்து சென்று, மேலானவர்களே, மஸ்ஜிதுடைய மிம்பருக்கு சென்று தன்னால் நின்று உரையாற்ற முடியவில்லை. உட்கார்ந்தவர்களாக அல்லாஹ்வை புகழ்கின்றார்கள். யா அய்யுஹன் நாஸ் அலைய, யா அய்யுஹன் நாஸ் அலைய, ஏ சஹாபாக்களே, என் பக்கம் வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உத்தம சஹாபாக்களை கூவி அழைக்கின்றார்கள். இருந்த சஹாபாக்கள் எல்லாம் ஓடோடி வருகிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஏதோ சொல்ல போகிறார்கள் என்ற அந்த வார்த்தையை கேட்க வேண்டுமே என்ற அந்த ஆசையோடு ஓடோடி வருகிறார்கள். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக, அல்லாஹ்வை துதித்தவர்களாக சொல்கிறார்கள், காத்தலல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் அல் மசாஜித். யஹூதி நஸராக்களை அல்லாஹ் தஆலா சபி
சபிப்பானாக, அல்லாஹு தஆலா அவர்களை சபிப்பானாக. ஏன் தெரியுமா? அவர்களுக்கென்று வந்த அந்த நபிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அவர்களை அடக்கிய அந்த அடக்க ஸ்தலங்களை எவர்கள் எல்லாம் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்களோ, அவர்கள் அடக்கப்பட்ட அந்த அடக்க ஸ்தலங்களை எவர்கள் எல்லாம் வணக்க ஸ்தலங்களாக மாற்றிக் கொண்டார்களோ, அப்படியானவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. லா தத்தஹிது கபரி வஸனன் யுஅபத், என்னுடைய கபரையும் நீங்கள் வணக்கத்துக்குண்டான ஒரு இடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மேலானவர்களே, அதற்கு பின்னாலே தான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நான் யாருக்கேனும் அநியாயம் செய்திருக்கிறேனா, நான் யாருக்கேனும் அடித்திருக்கிறேனா, நான் யாருக்கேனும் அநியாயமாக ஏசிருக்கிறேனா, யாருடைய மானத்தையும் நான் வாங்கி இருக்கிறேனா, அப்படியாக இருந்தால் இதோ என்னிடத்தில் வந்து விடுங்கள், பழிக்கு பழி எடுத்து விடுங்கள், எனக்கு பழிக்கு பழி எடுத்து விடுங்கள், நான் ஏசி விட்டால் எனக்கும் ஏசி விடுங்கள், நான் அடித்து விட்டால் எனக்கும் அடித்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். மேலான கனவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழும்பறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க சஃப சீராக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு அடிச்சிட்டீங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு அடிச்சிட்டீங்க யா ரசூலல்லாஹ், இப்ப நான் உங்களை பழிக்கு பழி எடுக்கணும் என்ற அந்த வார்த்தையை சொன்னதுதான் தாமதம். சஹாபாக்கள் ஆத்திரம் அடைகிறாங்க. இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கோபம் கொள்றாங்க. உகாஷாவுக்கு என்ன நடந்து விட்டது என்று மேலானவர்களை ஆத்திரத்தோடு பேச அந்த நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானப்படுத்துகின்றார்கள். நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள், உகாஷா என்னை பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் மேலானவர்களே, நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உகாஷா ஓடோடி வருகிறார். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணிந்திருந்த அந்த ஆடை உடம்பை விட்டு நீக்கப்படுகிறது. ஓடோடி வந்து நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கட்டி அணைத்துக் கொள்கிறார். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அல்லவா, உங்களை முஆனகா செய்யக்கூடிய, உங்களை கட்டி அணைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்து விட்டது. இதை எவ்வாறு நான் நழுவ விடுவது யா ரசூலல்லாஹ்? அதனாலே தான் நான் இவ்வாறு நடந்து கொண்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு துஆ செய்யுங்கள் என்பதாக உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை பார்த்து கேட்க நபி அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கின்றார்கள். மேலானவர்களே, துஹருடைய நேரம் வருகிறது. அந்த துஹருடைய நேரத்தில் தொழுகை நடாத்துகின்றார்கள். மீண்டும் மிம்பருக்கு வருகிறார்கள். மீண்டும் கேட்கிறார்கள், நான் யாருக்கேனும் அநியாயம் செய்திருக்கிறேனா, நான் யாருக்கேனும் ஏதேனும் கொடுக்க வேண்டி இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஒரு சஹாபி எழும்புகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் 3 திர்ஹம் தர வேண்டி இருக்கிறது என்று சொல்ல மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், ஃபضலே, இவருடைய கடனை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்று சொல்ல மேலானவர்களே, கடன் நிறைவேற்றப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னாலே அன்சாரிகளை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார்கள். அன்சாரிகளுடைய சிறப்புகளை சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், மனிதர்கள் எல்லாம் அதிகமாகிக் கொண்டு போகின்றார்கள். மனிதர்கள் எல்லாம் அதிகமாகிக் கொண்டு போகின்றார்கள். ஆனால் அன்சாரிகளுமோ மிகவும் குறைவானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்சாரிகள் எல்லாம் குறைந்து கொண்டு போகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உணவுக்கு எந்த அளவுக்கு குறைவாக உப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ அதே போன்று தான் நிச்சயமே குறைவானவர்களாக இந்த அன்சாரிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அன்சாரிகளோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அன்சாரிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் நலவை சொல்லிவிட்டால், நலவை செய்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் தவறிழைத்து விடுவார்களாக இருந்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்சாரிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் மேலானவர்களே, அன்சாரிகளுடைய சிறப்புகளையும் இவ்வாறான விடயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பின்னாலே ஒரு வார்த்தை பிரயோகிக்கின்றார்கள். இன்ன அபதன் ഖയ്യറஹுல்லாஹ் அன் யூதியஹு மின் ஸஹரத்தி துன்யா மா ஷா வ பைன மா இன்தஹு ஃபக்தார மா இன்தா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 2 விடயங்களை கொண்டு இஷ்டம் கொடுக்கின்றான். 2 விடயங்களை கொண்டு இஷ்டம் கொடுக்கின்றான். ஒன்று, இந்த உலகத்தில்
உலகத்துடைய ஆடம்பரமான வாழ்க்கை, இந்த உலகத்துடைய இன்பமான வாழ்க்கை, இதை வேண்டுமென்றால் எடுத்துக் கொள்ளவும் அல்லது அல்லாஹ்வோடு இணைந்து கொள்ள வேண்டிய, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டிய, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். உலகம் தேவை என்றால் உலகத்தை எடுத்துக் கொள்ளலாம், அல்லது அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் அந்த ரப்பை சந்தித்துக் கொள்ளலாம் என்ற இந்த இரண்டு விடயங்கள் இஷ்டம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த மனிதனுமோ அல்லாஹ்வை சந்திப்பதை ஏற்றுக்கொள்கிறான், அல்லாஹ்வை சந்திப்பதை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்ல, மேலானவர்களே, அந்த சஹாபாக்களில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கின்றார்கள். விளங்கி கொண்டு விட்டார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுக்க போகின்றார்கள். அவர்களுடைய நாவின் மூலமாக இந்த வார்த்தை வந்திருக்கிறது, இது அவர்களை தான் சொல்லுகிறார்கள் என்று நினைத்தவர்களாக அழ ஆரம்பிக்கின்றார்கள். இருந்த சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள், இந்த வயோதிபருக்கு என்ன நடந்து விட்டது, ரசூலுல்லாஹ் என்னதான் சொல்லிவிட்டார்கள், இவ்வாறு அழுது கொண்டிருக்கிறாரே என்று மேலானவர்களே இருந்த சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் எனக்காக, இந்த தீனுக்காக எத்தனையோ மனிதர்கள் எவ்வாறெல்லாம் உதவி செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உதவிகள் அதிகமாக இருந்தது என்றாலும் அந்த உதவி செய்தவர்களுக்கெல்லாம் நான் பேருபகாரம் செய்துவிட்டேன், உபகாரம் செய்தவர்களுக்கெல்லாம் பேருபகாரம் செய்துவிட்டேன். என்னால் அபூபக்கருக்கு செய்ய முடியவில்லை. அபூபக்கர் எனக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறார், அவருடைய நட்பாலும் செய்திருக்கிறார், அவருடைய சொத்து செல்வங்களாலும் செய்திருக்கிறார். அபூபக்கருக்கு என்னால் பேருபகாரம் செய்ய முடியவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், வலவ் குந்து முத்தஹிதன் கலீலன் கைர ரப்பி லத்தஹல்து அபூபக்கர் கலீலா. என்னுடைய உற்ற நேசனாக என்னை படைத்த அந்த ரப்பை நான் ஆக்கி கொண்டு விட்டேன். அல்லாஹ்வை தவிர வேறு ஒருத்தனை உற்ற நேசனாக ஆக்க வேண்டுமாக இருந்தால் அது அபூபக்கரை தான் நான் ஆக்கி இருப்பேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். என்னை சந்திக்கக்கூடிய வரக்கூடிய அனைத்து வாயில்களையும் அடைத்து விடுங்கள், அபூபக்கர் வரக்கூடிய அந்த வாயிலை மூடி விடாதீர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை வந்து சந்திக்கக்கூடிய அந்த வாயிலை மூடி விடாதீர்கள் என்று சொன்னவர்களாக இன்னும் பல உபதேசங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இந்த அரேபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய இந்த யகூதிகளை இந்த இடத்தை விட்டும் இந்த பூமியை விட்டும் விரட்டி விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னும் சொன்னார்கள், பல நாடுகளில் இருந்து பல ஊர்களில் இருந்து என்னை சந்திப்பதற்காக எத்தனையோ மனிதர்கள் வந்தார்கள், எத்தனையோ மனிதர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நான் எவ்வாறு உபசரித்தேனோ, எவ்வாறு அவர்களோடு நடந்து கொண்டேனோ, அதே போன்று நீங்களும் இதுக்கு பின்னால் வரக்கூடியவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள். மேலானவர்களே, நாட்கள் கழிகிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களாக நாட்களாக கழிந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் வியாழக்கிழமை, மேலானவர்களே, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகிறார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுப்பதற்கு 3 தினங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகிறார்கள். மக்ரிபுடைய தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். மேலானவர்களே, சூரத்துல் முர்சலாத் ஓதி வைக்கப்படுகிறது. சூரத்துல் முர்சலாத்தை முழுமையாக ஓதி தொழுகை நடாத்துகின்றார்கள். மேலானவர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகை நடாத்திய கடைசி தொழுகை, இறுதி தொழுகை அந்த மக்ரிபுடைய தொழுகை தான். மக்ரிபுடைய தொழுகையை முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு செல்கின்றார்கள். மேலானவர்களே, இஷாவுடைய தொழுகை நடாத்துவதற்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் இயலாது, அந்த அளவுக்கு பலகீனமடைந்து விட்டார்கள். எழும்புகின்றார்கள், தன்னுடைய மனைவிடத்தில் கேட்கின்றார்கள், சஹாபாக்கள் எல்லாம் இஷா தொழுது விட்டார்களா என்று. மேலானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, யாரும் இன்னும் இஷா தொழல்ல என்று சொல்லக்கூடிய நேரம் நபி அலைஹிஸ்ஸலாம் எழும்புறாங்க. தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. வுது செய்துவிட்டு தொழுவிப்பதற்காக வேண்டி, தொழுகை நடாத்துவதற்காக வேண்டி எழும்பக்கூடிய அந்த நேரம், மேலானவர்களே, உடம்பு அது ஆரோக்கியமாக இல்ல, உடம்பு இடம் கொடுக்கல, மயக்கமுற்று விழுகிறாங்க. மேலானவர்களே, அதுக்கு பின்னால் மீண்டும் எழும்புறாங்க, மீண்டும் கேட்கிறாங்க. இதே பதில் சொல்லப்படுகிறது. 2வது தடவையும் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. வுது செய்கிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் எழும்ப முடியல, மயக்கம் வருகிறது. ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 தடவைகள் இவ்வாறு நடக்கக்கூடிய அந்த நேரம் தான் தன்னுடைய மனைவியை அழைத்து சொல்கிறார்கள், ஆயிஷா, சஹாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க,
உங்களோட வாப்பாவை கூப்பிட்டு சொல்லுங்க, உங்களோட வாப்பாவை கூப்பிட்டு சொல்லுங்க, இஷா தொழுகைய நடாத்துமாறு சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் மேலானவர்களே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எங்கட வாப்பா இருக்கிறாங்களே மிகவும் மிருதுவான சுபாவம் கொண்டவர், சாஃப்டான மனிதராக இருக்கிறார், நீங்க இருக்க அவர் முசல்லாக்கு போவதை விரும்ப மாட்டார், அந்த அளவுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது யா ரசூலல்லாஹ், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல சொல்லவா என்று கேட்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல ஆயிஷா ரலியல்லாஹு மேலானவர்களே தன்னுடைய உங்களுடைய தந்தையிடத்திலே சொல்லுங்க, அபூபக்கர் இடத்துல சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் மேலானவர்களே அதுக்கு பின்னால 17 நேர தொழுகைகள், 17 வக்து தொழுகைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பூமிக்கு மேலால் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் தொழுகை நடாத்துகின்றார்கள். மேலானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா அலா லா யமூது அஹதும் மின்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ், நீங்க யாரும் மரணம் அடைந்து விட வேண்டாம், நீங்கள் யாரும் மரணம் அடைந்து விட வேண்டாம், அல்லாஹ் தஆலாவின் மீது நல்லெண்ணம் இல்லாத நிலைமையில், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளாத நிலைமையில் யாரும் மரணம் அடைந்து விடாதீர்கள், நல்லெண்ணம் உள்ள நிலைமையிலே மரணம் அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மேலானவர்களே இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடையை கொடுப்பதற்கு ஒரு தினங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னிடத்தில் இருந்த அடிமையை உரிமை விடுகின்றார்கள். 6 அல்லது 7 திர்ஹம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கிறது, அதையும் ஹதியா கொடுத்து விடுகின்றார்கள். கவச ஆடைகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதியா கொடுத்து விடுகின்றார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடுத்திருந்த அந்த போர்வை உடுப்பை தவிர நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கென்று இந்த உலகத்தில் எந்த சொத்துமே கிடையாது, போட்டிருந்த அந்த உடுப்பு மட்டும் தான் இருக்கிறது. மேலானவர்களே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அன்றைய நாள் கழிகிறது, சுபஹ் நேரம் வருகிறது. மேலானவர்களே சஹாபாக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கின்றார்கள், சுபஹ் தொழுகை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஜன்னலில் ஊடாக திரையை நீக்கியவர்களாக சஹாபாக்களை சிறுத்த முகத்தோடு புன்னுருவல் கொண்டவர்களாக, புன்னுருவல் பொறுத்தவர்களாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பார்க்கின்றார்கள். மேலானவர்களே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் பார்த்த பார்வை இருக்கிறது, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்த பார்வை இருக்கிறது, அந்த பார்வையின் மூலமாக எங்களுடைய தொழுகையில் எல்லாம் அது குளறுபாடு அடைந்து விடுமோ என்று நாம் நினைத்து விட்டோம், பயந்து போய்விட்டோம். அது மட்டுமல்ல நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முகத்தை பார்த்தோம், அந்த முகத்தில் பிரகாசம் இருந்தது, எங்களுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வந்தது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் குணமாகிவிட்டது போலும், நபி அவர்களுடைய முகம் அந்த அளவுக்கு செழுமையாக இருக்கிறது, அந்த அளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறது என்று சஹாபாக்கள் எல்லாம் நினைத்தவர்களாக ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய தேவைக்காக வெளியாகி செல்கிறார்கள். மேலானவர்களே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை சந்திக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவியை சந்தித்து வருவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டு அனுமதி பெற்றவர்களாக மேலானவர்களே தன்னுடைய மனைவியை சந்திக்க செல்கின்றார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய அந்த நேரம் தான் சுபஹ் நேரம். மேலானவர்களே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் கடைசி தொழுகை அவர்கள் தொழுது தொழுகை அந்த சுபஹுடைய நேரம் தான். மேலானவர்களே சுபஹுக்கு பின்னாலே தன்னுடைய மகள் ஃபாத்திமா, தன்னுடைய ஈர குழந்தாகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைக்கின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வருகிறார்கள். மேலானவர்களே வந்ததுக்கு பின்னாலே தன்னுடைய மகளோடு பேசுகின்றார்கள். அந்த பேச்சை கேட்டதுதான் தாமதம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழ ஆரம்பித்து விடுகின்றார்கள், தேம்பி அழுகிறார்கள். மேலானவர்களே அதற்கு பின்னாலே இன்னும் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள், சிரிக்க ஆரம்பிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரணம் அடைந்ததற்கு பின்னால் ஒரு கட்டத்தில் கேட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா நீங்க என்னுடைய மகள் என்ற ரீதியில் நான் கேட்கிறேன், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுப்பதற்கு முன்னால் உங்களோடு பேசக்கூடிய நேரம் நீங்கள் அழுதீர்கள், அதற்கு பின்னால் சிரித்தீர்கள் அல்லவா, என்ன நடந்தது என்று கேட்கக்கூடிய நேரம் சொன்னார்கள், என்னுடைய அருமை தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அருமை மகளே இந்த நோய் இருக்கிறது, இந்த நோயோடு நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்ற அந்த வார்த்தையை சொன்னார்கள். என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அழுதேன். அதற்கு பின்னால் சொன்னார்கள், நீ மகளே அழ வேண்டாம், என்னை முதலாவதாக வந்து சந்திப்பவர்கள் நீங்க தான் என்று என்னை பார்த்து சொன்னார்கள், அதனாலே தான் நான் சிரித்தேன் என்பதாக மேலானவர்களே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள்.
நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகளோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் தன்னுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த ரெண்டு சஹாபாக்களையும் சின்ன பிள்ளைகளையும் கூப்பிட்டெடுக்கின்றார்கள், முத்தமிடுகிறார்கள். மனைவிமார்களை கூப்பிட்டு உபதேசங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியில் இருக்கிறார்கள், மடியில் படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சகோதரன் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாராங்க, கையில் மிஸ்வாக் கொண்டு வாராங்க. மேலானவர்களே, நபி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், விரும்புறீங்களா மிஸ்வாக் எடுத்து நான் செஞ்சு விடவா என்று கேட்க சைக்கினை செய்யப்படுகிறது. தன்னுடைய வாயில் வைத்து மென்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வாயிலே வைத்து மிஸ்வாக் செய்து விடுகிறார்கள். மேலான கனவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அதற்கு பின்னாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஆயிஷா, நான் கைபரிலே நஞ்சூட்டப்பட்டேன் அல்லவா, அதனுடைய விஷத்தை இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆயிஷா என்று மேலானவர்களே தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லிவிட்டு மீண்டும் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காத்தலல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹிம் வல் மசாஜித். மேலானவர்களே, யஹூதி நஸராக்களை அல்லாஹ் தஆலா சபிப்பானாக. அவர்களுடைய நபிமார்கள் மரணித்ததுக்கு பின்னால் அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக்கி கொண்டார்கள் அல்லவா, அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று சொல்லிவிட்டு அஸ்ஸலா அஸ்ஸலா ஃபீமா மலகத் ஐமானுக்கும், தொழுகை உங்களுக்கு கீழால் உள்ளவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று மேலானவர்களே கடைசி நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை தான் இந்த உம்மத்துக்கு மேலானவர்களே இதனுடைய பெருமதியை வழங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடைசி நேரத்திலும் இந்த தொழுகையை விடயத்தை பற்றி கவலைப்பட்டிருக்கின்றார்கள். மேலானவர்களே, அதற்கு பின்னாலே தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் பக்கத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து தன்னுடைய மேனியில் தடவி கொண்டிருக்கின்றார்கள். உஷ்ணம் தாங்க முடியவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லசகரான், இன்னலில் மௌத்தி லசகரான். மேலானவர்களே, வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த மௌத்துக்கு ஒரு சக்கராத் இருக்கிறதே என்று நபி அவர்கள் சொன்னவர்களாக அந்த தண்ணீரை எடுத்து மேனியில் தடவி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் தான் மேலானவர்களே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள், வா கர்ப அபதா, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட நிலைமையே, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட நோயை என்று அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், தன்னுடைய மகளை பார்த்து சொல்கிறார்கள், லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல் யௌம், என்னுடைய அருமை மகளே கவலைப்பட வேண்டாம், இன்றைய தினத்துக்கு பின்னால உங்களோட தந்தைக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல் யௌம், இன்றைய தினத்துக்கு பின்னால் எந்த கஷ்டமும் இல்லை என்பதாக நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னவர்களாக மேலானவர்களே தன்னுடைய கலிமா விரல் வானத்தை நோக்கி உயர்த்தப்படுகிறது. தன்னுடைய கலிமா விரலை வானத்தை நோக்கி வைத்துகிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு, யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்திரு, யா அல்லாஹ் வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா, உயர்ந்தோனின் பக்கம் என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ் என்று மேலானவர்களை யார் துஆ செய்வது? பாவம் என்றால் என்னென்று தெரியாது, பாவம் செய்தது கிடையாது, ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது. அந்த உத்தம தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றால் மேலானவர்களே என்னுடைய உங்களுடைய நிலைமை என்ன என்பதை நாம் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த வார்த்தை சொன்னவர்களாக அல்லாஹும்ம ரஃபீகில் அலா என்ற அந்த வார்த்தை சொல்லியவர்களாக வானத்தின் பக்கம் கையை உயர்த்துகின்றார்கள். அந்த கையும் மேலானவர்களே பூமியை நோக்கி சாகிறது. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுடைய உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுத்து விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். மேலானவர்களே ஒரு நேரம் கூட நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை பார்க்காமல் இருக்க முடியாது.
அந்த உத்தம சஹாபாக்களுக்கு இந்த செய்தி மதீனாவுக்கெல்லாம் மேலானவர்களே மதீனாவில் பரத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் மரணமாகிவிட்டார்கள் என்ற அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இந்த பூமிக்கு இந்த மதீனாவுக்கு வரக்கூடிய அந்த நேரம் எவ்வளவோ பிரகாசத்தை நாம் கொண்டோம். இந்த நாளை போன்று ஒரு இருண்ட நாளை எங்களுடைய வாழ்க்கையில் கண்டது கிடையாது. இந்த நாளை போன்று ஒரு ஏமாற்றமான நாளை இந்த வாழ்க்கையில் கண்டது கிடையாது. நபி அவர்களுடைய மறைவால் இந்த நாங்கள் இருந்த அந்த நாட்கள் இருக்கிறது, அதை சொல்லி வர்ணிக்க முடியாது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். மேலானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யா அபதா அஜாப ரப்பன் தஆ, யா அபதா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மஅவா, யா அபதா இலா ஜிப்ரீல் நன்ஆ. சொல்கிறார்கள், என்னுடைய அருமை தந்தையே அழைத்தவனுடைய அந்த பதிலுக்கு விடையளித்து விட்டீர்களே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தங்குமிடமாக ஆக்கிக் கொண்டீர்களே. ஜிப்ரீல் வந்தால் நாம் என்ன பதில் சொல்வது என்ற அந்த கவலை நிமித்தம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மேலானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் வீரத்துக்கு உதாரணம் காட்டக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு உடைந்து விடுகின்றார்கள். உடைந்து போய் மூளையில் அழுது கொண்டிருக்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மயக்கமுற்று கீழே விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவோ தைரியமானவர். மேலானவர்களே, பைத்தியம் குடித்ததை போன்றவர் நடந்து திரிகிறார். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த முனாஃபிக்கை நான் கழுத்தை கொய்து விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவு தாங்க முடியவில்லை, நபியுடைய பிரிவை தாங்க முடியவில்லை. அன்பு நபியோடு இவனோ இரக்கம் கொண்டவர்கள் அல்லவா, எங்களை போன்று நாவால் பேசியவர்கள் அல்ல, எங்களை போன்று நாவால் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அல்ல. முழு வாழ்க்கையும் நபியுடைய வாழ்க்கை, முழு வாழ்க்கையும் நபியுடைய அசைவு, இதை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டவர்கள் அல்லவா. நபியுடைய மரணத்தை எவ்வாறு அவர்களால் தாங்க முடியும்? மேலானவர்களே, அழுது புலம்ப ஆரம்பிக்கின்றார்கள், அழுது கொண்டே இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மேலானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணமாகிவிட்டார்கள் என்று செய்து ஒரு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பிஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அவர்களுடைய மகனார் வருகிறார், தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கிறார், என்னுடைய தந்தையே, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற அந்த செய்தி மதீனா பூராக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அந்த வார்த்தையை கேட்டதுதான் தாமதம். மேலானவர்களே, எந்த அளவுக்கு இரக்கம், எந்த அளவுக்கு ஹுப்புண்டா, எந்த அளவுக்கு பாசமுண்டா நபி அவர்களோடு. மேலானவர்களே, அந்த சஹாபி என்ன சொன்னார் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், அல்லாஹும்ம ஹுல் பஸரி, யா அல்லாஹ் என்னுடைய கண்ணுடைய பார்வையை எடுத்து விடு யா அல்லாஹ். ஏன் தெரியுமா? லா அரா அஹதம் பஅத ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை பார்த்த இந்த கண், நபி அவர்களை கண்ட இந்த கண், நபி அவர்களுடைய பிரிவுக்கு பின்னால் நபி அவர்களை பார்க்க முடியாது என்றால், அந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாது இந்த கண், எனக்கு எதற்கு யா அல்லாஹ், என்னுடைய கண்ணுடைய பார்வை எடுத்து விடு யா அல்லாஹ் என்று துஆ செய்கிறார்கள். அந்த இடத்திலே கண்ணுடைய பார்வை பறிக்கப்படுகிறது. மேலானவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் தடமாறி கொண்டிருக்கின்றார்கள், சஹாபாக்கள் எல்லாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்கிறோம். மேலானவர்களே, இந்த நேரத்திலே தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்தி கிடைக்கின்றது. ஓடோடி வருகிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வெள்ளை துணியால் போர்த்தப்பட்டிருக்கிறது. முகத்தை துறந்தார்கள், நெற்றியில் முத்தமிடுகிறார்கள். வா நபியா, வா ஹலீலா, வா சஃபியா. மேலானவர்களை, இந்த வார்த்தை சொன்னவர்களாக முத்தமிட்டு விட்டு சொல்கின்றார்கள், திபத ஹய்யன் வ மையத்தன் யா ரசூலல்லாஹ், திபத ஹய்யன் வ மையத்தன் யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், உயிரோடு இருக்கும் போதும் மனம் வீசிக் கொண்டிருந்தீர்களே, உயிரோடு இருக்கும் போதும் மனம் வீசிக் கொண்டிருந்தீர்களே, மரணித்ததற்கு பின்னும் இந்த அளவு மனம் வீசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னவர்களாக மேலானவர்களே வெளியில் வருகிறார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களுடைய கோலத்தையும் பார்க்கின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தில் தைரியத்தை கொடுக்கின்றான். சஹாபாக்களை அழைக்கின்றார்கள், சொல்கிறார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல். சொல்கிறார்கள், குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகின்றார்கள். ஓதி சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களும் ஒரு நபி தான். இதுக்கு முன்னால் எப்படி நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்தார்களோ அதே போன்று தான் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். இன்னக மைத்துன் வ இன்னஹும் மையதுன். குர்ஆன்ல அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், நபியே, நீங்களும் மரணிக்க கூடியவர்கள் தான், உங்களுடைய சமுதாயத்தினர்களும் மரணிக்க கூடியவர்கள் தான் என்ற
அந்த ஆயத்தை மோதிவிட்டு சொல்கின்றார்கள், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத் வ மன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னஹு ஹய்யுன் லா யமூத். சொன்னாங்க என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை யாரெல்லாம் வணங்குவதற்கு தகுதியானவர் என்று வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொள்ளுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வணங்குவதற்கு தகுதியானவர்கள் கிடையாது. அதனால் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். யார் யாரெல்லாம் ரப்பை வணங்கினீர்களோ, அல்லாஹ்வை வணங்கினீர்களோ, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தான் நித்திய ஜீவனாக இருக்கிறான், என்றுமே நித்திய ஜீவனாக ஹயாத்தோடு இருக்கக்கூடிய என்று சொல்லிவிட்டு சஹாபாக்களை ஆறுதல் படுத்துகின்றார்கள். மேலான கனவான்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அதுக்கு பின்னால் நீண்ட வரலாறு, நீண்ட சம்பவம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். மேலானவர்களே, எங்கே அடக்கப்பட்டார்கள், எவ்வாறு அடக்கப்பட்டார்கள், எவ்வாறு அவர்களை குளிப்பாட்டப்பட்டது, எந்த இடத்தில் அவர்கள் அடக்கப்பட்டார்கள், எந்த நாள் அடக்கப்பட்டார்கள் என்ற அந்த வரலாறு நீளமானது. இந்த மிம்பர் மேடை அதுக்கு இடம் கொடுக்காது. எனவே தான் மேலானவர்களே, ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுக்கக்கூடிய அந்த நேரம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுக்க கூடிய அந்த நேரம், மேலானவர்களே, அவருடைய உள்ளத்தில் இருந்த கவலை எல்லாம் இந்த உம்மத்துடைய தொழுகை, அவர்களுடைய தொழுகை இருக்கிறது, அதனுடைய பெருமதி தான் நபி அலைஹிஸ்ஸலாம் விளங்கப்படுத்திக் கொண்டு போனார்கள். மேலானவர்களே, இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலும் அஸ்ஸலா ஸலா, தொழுகை தொழுகை தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என்று தான் சொன்னார்களே தவிர, மேலானவர்களே, இன்று பார்க்கலாம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஹுப் இருக்கிறது, முஹப்பத் இருக்கிறது, அன்பு இருக்கிறது என்று மார்தட்டி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு மஸ்ஜிதை நோக்கி விரைந்து ஓடோடி வருகிறோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பெரியவன், தொழுகையும் பக்கம் வாருங்கள், வெற்றியும் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வெற்றிக்குரியவர்களாக மாறுங்கள் என்று தான் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த கடைசி நேரத்திலும் கவலைப்பட்டார்களே மேலானவர்களே. ஆனால் நபியுடைய அன்பு என்று சொல்கிறோம். நபி அலைஹிஸ்ஸலாம் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது, அவர்கள் மீது இரக்கம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது என்று மார்பு தட்டி பேசக்கூடிய நாம் மஸ்ஜிதில் கிடையாது. வாங்க சொன்னால் வெளியிலும் அங்கும் இங்கும் சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறோம். தொழுகையை ஒரு பொருட்டாகவும் நான் நினைப்பது கிடையாது என்றால் எங்களுடைய உள்ளத்தில் அன்பு இருக்கிறதா, எங்களுடைய உள்ளத்தில் நேசம் இருக்கிறதா? மேலானவர்களே, நபியின் மீது அன்பு என்று சொல்கிறோம். ஆனால் எங்களுடைய செயற்பாடை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் நபியுடைய சுன்னத்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? எங்களுடைய உடம்பில் நபி அவர்களுடைய சுன்னத்து இருக்கிறதா? மேலானவர்களே, இன்று அந்நியர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு தயார். ஆனால் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உன்னதமான உயர்ந்த சுன்னத்தாகிய மௌத்தாக கூடிய நேரத்தில் என்னோடு வரக்கூடிய அந்த தாடியை வளர்ப்பதற்கு எங்களுக்கு இன்னும் மனதில் இடம் இல்லை என்று சொன்னால், மேலானவர்களே, ஒவ்வொரு சுன்னத்தாக எடுப்போம், ஒவ்வொரு சுன்னத்தாக பார்ப்போம். அந்த சுன்னாக்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? சின்ன விடயங்களில் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாக்களும் இந்த உம்மத்துடைய ஹிதாயத், இந்த உம்மத்துடைய நேர்வழி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எந்த காலத்தில் பிறந்தார்களோ, எந்த காலத்தில் மரணமடைந்தார்களோ, அந்த காலத்தில் அந்த நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தில் நாம் நல்ல நியத்துக்களை வைப்போம். மேலானவர்களே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்தில, இந்த மனிதர்களுக்கு முன்னால, இந்த பூமிக்கு மேல எந்த கவலையோடு அலைந்தார்களோ, எந்த கவலையோடு திரிந்தார்களோ, எந்த கவலையோடு உம்மத்துக்கு மத்தியில அவர்கள் மேலானவர்களை முயற்சி செய்தார்களோ, அந்த கவலையை எங்களுடைய கவலையாக்குவோம். நபி அவர்களுடைய உன்னதமான உயர்ந்த ஒவ்வொரு சுன்னாக்களையும் வாழ்க்கையில் அது ஹிதாயத் என்பதாக, வாழ்க்கையில் மாற்றத்துக்குண்டான விடயமாக எடுத்து மேலானவர்களே அந்த சுன்னாக்களை செயல்படுத்தக்கூடிய நல்லவர்களாக வல்லவர்களாக மாறி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுடைய உன்னதமான உயர்ந்த அந்த நேசத்துக்குரியவர்களாக, நபி அவர்களை உண்மைக்குண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாக மாறி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கும் நல்ல புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு முஸ்லிம் சமுதாயத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்தில் பிறந்தார்களோ, எந்த காலத்தில் மரணமடைந்தார்களோ, அந்த காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையுடைய விடயங்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம். யா அல்லாஹ், அந்த ஒவ்வொரு வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து நடக்கக்கூடிய எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. அந்த வாழ்க்கையை அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இருக்கிறது என்பதை விளங்கப்படுத்துவாயாக.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் தலைக்கு மேலால் எடுத்து செயற்படக்கூடிய நல்லவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு ஒரு நாள் மரணம் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த மரண நாள் வரக்கூடிய அந்த நேரம் எங்களை பார்த்து நீ சந்தோஷப்படணும் யா அல்லாஹ். எங்களை பார்த்து நீ சந்தோஷப்படணும் யா அல்லாஹ். நீ காட்டக்கூடிய சொர்க்கத்தை பார்த்தவர்களாக எங்களை பார்த்து நீ சந்தோஷப்படக்கூடிய நேரம் நாங்களும் அந்த சொர்க்கத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவர்களாக பரிசுத்தமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த உயர்ந்த வார்த்தையை சொன்னவர்களாக, இஅ்திகாஃப் இருந்தவர்களாக, மஸ்ஜிதிலே இருந்தவர்களாக, நோன்பு நோற்றவர்களாக, குர்ஆன் ஓதியவர்களாக, உன்னுடைய பாதையிலே அலைந்து திரிந்த வண்ணம் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எங்களுடைய உயிரை நீ வாங்குவாயாக, எங்களுடைய உயிரை நீ கைப்பற்றுவாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நீ நல்லதாக்கி வைப்பாயாக, எங்களுடைய சிறிய துஆ ஏற்றுக்கொண்டு கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.